வணக்கம் சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு வேலூர் மாவட்டம் மற்றும் புவியியல் சார்ந்த தகவல்கள். வேலூர் மாவட்டம் புவியியல் சார்ந்த தகவல்கள் இப்போ பார்க்கலாம். வேலூர் மாவட்டமானது குறிப்பாக தமிழ்நாட்டின் வடக்கு பகுதியில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். வேலூர் மாவட்டமானது அதிகமாக சமவெளிகள் நிறைந்த பகுதியாக இருந்தாலும் கூட ஒரு சிறு மலைகளும் குன்றுகளும் இங்கு அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக மாவட்டத்தின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் மாவட்டத்தின் மேற்கு மற்றும் வடமேற்கு எல்லைகளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிறு மலைகளும் குன்றுகளும் காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. வேலூர் மாவட்டம் சிறந்த ஒரு சமவெளி பகுதியாக காணப்படுகிறது. ஆகையால் வேலூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக விவசாயத்திற்கு ஏற்ற நிலமாக காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. வேலூர் மாவட்டத்தில் காலநிலையை பொறுத்தவரையில் அதிகமான வெப்பம் நிறைந்த ஒரு பகுதியாகவும் மிதமான குளிர் காலத்தில் குளிர் காணப்படுகின்ற மிக குறைவான பகுதியாகவும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய காலநிலை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது அதிகமான சமவெளி பகுதியை பெற்றுள்ளதாலும் அது மட்டும் இல்லாமல் வேலூர் மாவட்டத்தின் நீர் ஆதாரம் தரக்கூடிய ஆறுகளாக பார்க்கக்கூடியது பாலாறு. சரிங்களா? பாலாறு ஆனது பார்த்திங்கனாக்கா வேலூர் மாவட்டத்திற்கு ஒரு சிறந்த நீர் ஆதாரமாக இருக்கிறது. பாலாறு மட்டும் அல்லாமல் அதனுடைய கிளை ஆறுகளும் அதைத் தொடர்ந்து பொன்னை ஆறு, அது மட்டும் இல்லாமல் தென்பெண்ணை ஆற்றின் சில பகுதிகள், நாகநதி இவையெல்லாம் வேலூர் மாவட்டத்திற்கு சிறிதளவு நீர் ஆதாரங்களை தரக்கூடிய ஒரு ஆறுகளாக இங்கு பார்க்கப்படுகிறது. வேலூர் மாவட்டமானது பார்த்திங்கனாக்கா குறிப்பாக ஒரு சிறந்த ஒரு பகுதியாகவும் காட்சியளிக்கிறது. வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதனுடைய முக்கியமான பயிர்களானது இங்கு பார்த்திங்கனாக்கா நெல், கரும்பு மற்றும் நிலக்கடலை அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. நெல், கரும்பு மற்றும் நிலக்கடலை அதிகமாக விளைவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. வேலூர் மாவட்டத்தில் இலவம்பாடி கத்திரிக்காய் என்பது புவிசார் குறியீடு பெற்ற ஒரு காய் வகை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது வேலூர் மாவட்டத்தை சார்ந்த புவியியல் தகவல்கள் இது குறிப்பிடத்தகுந்ததாக இங்கு பார்க்கப்படுகிறது. வேலூர் மாவட்டம் 6 வட்டங்களாக காணப்படுகிறது. 1 வேலூர், 2வது அணைக்கட்டு, 3வது குடியாத்தம், 4வது கேவிக்குப்பம், 5வது பேரணாம்பட்டு, 6வது காட்பாடின்னு சொல்லிட்டு 6 வட்டங்களாக வேலூரானது காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? வேலூர் என்பது ஒரு மக்களவை தொகுதியாகவும் காட்சியளிக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது வேலூரின் பல சிறப்புகள் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. வேலூரின் தலைமையகம் வேலூர் தான் தலைநகரமாக காட்சியளிக்கிறது. தலைநகரத்தில் மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோட்டை என்பது பார்த்தினாக்கா குறிப்பாக குறிப்பிடத்தகுந்தது. இது விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. கிபி 16ஆம் நூற்றாண்டில் இது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனை கட்டியவர்கள் பார்க்கும்போது சின்ன பொம்மு நாயக்கர் மற்றும் தொட்டப்ப நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இந்த நாயக்கர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலூரை தலைமையிடமாக கொண்டு விஜயநகர பேரரசின் சிற்றரசர்களாக வாழ்ந்தவர்கள் தான் இந்த நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. குறிப்பாக விஜயநகர பேரரசின் தெற்கு பகுதியின் ஒரு சிறந்த பாதுகாப்பு மையமாக இந்த கோட்டையானது காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலூரின் அடுத்த சிறப்பாக இங்கு பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது வேலூர் கழகம் 1806 ஜூலை 10ஆம் நாள் வேலூர் கழகம் நடைபெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இது 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கான ஒரு சிறந்த முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாற்றில் பார்த்துருப்போம். சரிங்களா? அது மட்டுமல்லாமல் வேலூரை பொறுத்தவரையில் பல்வேறு மலை சூழ்ந்த பகுதிகளாக காணப்படுவதாலும் சிறந்த சுற்றுலா தலங்களும் பார்த்திங்கனாக்கா இங்கு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. வேலூர் மாவட்டத்தில் அமிர்தியில் உற்பத்தியாகக்கூடிய ஒரு ஆறு அப்படின்னு பார்க்கும்போது நாகநதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேலூர் மாவட்டத்தில் உற்பத்தியாகி சற்று வேலூரில் பாய்ந்து மீதி அனைத்து பகுதிகளும் எங்கே போகிறது என்றால் திருவண்ணாமலை மாவட்டம் வழியாக செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். அதை தொடர்ந்து பார்க்கும்போது வேகபதி அப்படின்ற ஒரு ஆறு வேலூர் மாவட்டத்தில் உற்பத்தியாகி அது காஞ்சிபுரத்திற்கு நீர் ஆதாரமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கு பார்க்குறோம். இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் புவியியல் சார்ந்த தகவல்களும் வரலாறு சார்ந்த தகவல்களும் பொருளியலில் 5 ஆண்டு திட்டங்கள் சார்ந்த தகவல்களையும்
நம்ம தொடர்ந்து வந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிடித்திருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நல்ல தகவல்களுடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். மீண்டும் நன்றி.